எல்லா ஸ்டென்ட்மேனுக்கும் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்கும். அதாவது அந்த நுனியில வந்து உயிர் தப்பிய மொமெண்ட் அப்படின்னு இருக்கும். வஜ்ரமுஷிக்னு ஒரு கன்னட படம். ஆம்பூர் பாபு தான் மாஸ்டர். பெங்களூர் பேலஸில் ஷூட்டிங். அதில் வந்து லாஸ்ட் ஷாட்டு மேலே போய் போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்து குதிக்கணும். சரி ட்ரெஸ்ஸை போட்டு நான் வந்து நின்று அப்படி எட்டி பார்க்குறேன். எங்கே வைக்கிறதுக்கு எங்கே கேமரா இருக்குது தெரியல. மயிரிழையில் உயிர் தப்பு தெலுங்கு படம். சோபன் பாபு சார் டூ போட்டு போகும்போது ட்ரெயின் இடிச்சிச்சு. அது வந்து தூக்கிச்சு ஒரு 100 அடிக்கு மேலே போய் அந்த பக்கம் தூக்கி போட்டுச்சு. முள்ளுக்காட்டுக்குள்ள விழுந்தேன். யூனிட் எல்லாமே இறந்துட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இறக்கல. ஏன்னா அதுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணதுக்கெலாம் ஒரு காரணமாக இருக்கும். நூற்றுக்கணக்கான பேர் மேலே இறப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு அது வெளியே தெரியல. இப்போ கூட ரீசெண்டாக சர்தார் 2 படப்பிடிப்பில் வந்து நடந்துச்சு. இறந்தப்பனா மரணங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதை கரெக்டாக பண்ணிட்டா வந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். கவனத்தை வேற எங்கெல்லாம் செலுத்தணும்னா அது மாதிரி நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும். அவ்வளோதான். தொழிலை பொறுத்த வரைக்கும் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்டென்ட் யூனியன்ல எப்படி மாஸ்டர் உங்களுடைய சம்பளம் இது ரொம்ப இருக்குது? கம்மி. அதாவது எங்களுக்கு அப்போல்லாம் நாங்கள் சண்டை போடும்போது 75 ரூபா சொன்னோம். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 2 நாளைக்கு பேட்டா 3 ரூபா தருவாங்க. அப்புறம் அப்படியே வாங்கி இன்னைக்கு வந்து 7000 ரூபா 2 நாளைக்கு. அதுவும் பத்தாது தான். ஏகப்பட்ட பிரச்சனைகள் பத்தாது. ஆனால் அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஆனால் ஹீரோவுக்கு நிறையா கொடுப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்க்கோ முன்னாடிலாம் இப்போ நாகேஷ் சார் ஒரு காமெடி நடிக்கிறாருன்னா அது மொத்த ஒரு படத்துக்கு ஒரு 25,000 30,000 சம்பளம். இன்றைக்கி ஒரு காமெடி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 40 லட்சம் 50 லட்சம் 20 லட்சம். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாங்களும் ஹீரோ தான் வித் கிஷோரோட ஷோவில். இன்னைக்கு நம்ம ஷோவோட ஹீரோ வந்திருக்கவங்க யாருன்னா, தமிழ் திரைப்படத்தில் வந்து நிறைய ஹீரோஸ் ஸ்டென்ட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஸ்டென்ட்டுக்கு பின்னாடி எத்தனையோ அன்சங் ஹீரோஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதான் ஸ்டென்ட்மேன். ஸோ ஸ்டென்ட்மேனுடைய வலிகளும் வேதனைகளும் அவங்களுடைய லைஃப் பற்றி பல பேருக்கும் இன்னைக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஸ்டென்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 2000 படங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணி 72 வயசானாலும் இப்போ வரைக்குமே பார்க்க 22 வயசு பையனாக இருக்கிற கலைமாமணி நம்மளுடைய ஜாக்வார் தங்கம் சார் தான் இன்னைக்கு நம்ம ஷோவோட ஹீரோவாக வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். மாஸ்டர், ஒரு துறை அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா அதில் வந்து இன்னார் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களோட ஜேர்னி வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய இந்த ஸ்டென்ட், இந்த ஒரு பயணங்களில் வந்து இந்த ஒரு ஜேர்னியில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கான காரணம்? நிச்சயமாக நான் அந்த துறையை நான் தேர்ந்தெடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு எம்ஜிஆர் வந்து கூப்பிட்டாரு அவர் வீட்டில் இருந்தேன். இருக்கும்போது அவர் வந்து என்ன நான் படிக்கலைல்ல கேட்டேன், என்ன பண்ணுறா, என்ன சினிமா நடிக்கிறான்னு கேட்டார். ஓகே அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து எம்கே தர்மலிங்கம் அவர் தான் தலைவர். அவர் ஃபோன் போட்டு இது மாதிரி நான் ஒரு பையனை அனுப்புகிறேன் யூனியனில் சேர்த்துக்க அப்படின்னு சொன்னார். மறுபேச்சு இல்லாமல் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ தலைவர் சொன்னார், நீங்கள் டெய்லி யூனியன் போய்டுனா, யூனியன் போனால் நிறைய வேலை கிடைக்கும், திறமையை பார்த்துட்டாங்கன்னா வேலை கிடைக்கினாரு. ஆனால் 2 வருஷம் வேலையே கிடைக்கல. சும்மா போய் நிற்பேன், போயிட்டு வருவேன், அப்படி இருப்பேன். அது வந்து என்னென்னா அதுக்கு முன்னாடி சும்மா கம்போசிங்காக கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி மெம்பர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அது பல ரூல்ஸ் ரெகுலேஷனில் அப்படியே விட்டேன். ஒரு நாள் ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து சிலம்பெல்லாம் விளையாடுறாங்க. இதுக்கிடையில் தலைவர் கேட்குறாரு, என்ன ஷூட்டிங் போனியான்னு. எங்கேயா சும்மா தான் அப்படின்னோடனே அவர் சங்கர்னே ஒரு மாஸ்டர். இதுதான் இதயக்கணிலாம் படம் பார்த்தீங்களா எம்ஜிஆர் பெரிய பெரிய படங்களில் ஃபைட் மாஸ்டர் சங்கர் மாஸ்டர். அவரை கூப்பிட்டு இது மாதிரி தங்கப்படம் நம்ம பையன் வேலை கொடுனோடனே அவர் ரெகுலராக வேலை கொடுக்க ஆரம்பிச்சு. அவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு படம். இதே இப்போ ஒரு ஆயுத பூஜை அன்னைக்கு எங்கள் யூனியனில் வந்து சிலம்பெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டோன்னே அவங்க கேட்டாங்க, ரொம்ப ஆகிட்டேன்னு கேட்டாங்க. காடெலாம் தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டோடனே சுத்த சொன்னாங்க. சுற்றும் போது கம்பு உடஞ்சி போச்சு. ஏன்னா அந்த வேகம் கம்பு உடஞ்சி போச்சு. அப்படி நான் நும்சாக் வச்சுப்போம் சொல்லி நும்சாக் சுற்றுனேன், குத்தூர் சொன்னேன், கராட்டை கட்டாஸ் பண்ணேன். இதெல்லாம் பண்ணோடனே அப்போ ஆம்பூர் ஆர்எஸ் பாபு இருந்து பார்த்துட்டு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ பார்த்துருந்தவர் போய் அந்த பையனை கூப்பிட்டு வந்துட்டு அன்னையிலேருந்து அவர் சாகிற வரைக்கும் அவர்கிட்ட நான் வேலை செஞ்சேன். சாகிற வரைக்கும் அவருக்குள்ளே நான் மாஸ்டர் ஆகிட்டேன். மாஸ்டர் வரைக்கும் என்னை விடவே இல்லை. ஏன்னா கம்போசர், டூப்பு, அசிஸ்டண்ட்டு அப்படின்னு அவ்வளோ பிஸி. ஏன்னா அந்த டைமில் தான் எனக்கு வந்து கராட்டெல்லாம் நல்லா பண்ணுறதுனால இங்கே வந்து ஆம்பூர் பாபுகிட்ட வேலை செய்யும்போது திருவாரூர் தாஸ் மாஸ்டர் கூப்பிடுவார் பாம்பேக்கு. அவர்கிட்ட இவர் அனுப்புவார். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் கேட்பாங்க. சென்னையிலே இருந்தால் 2 மணி நேரத்துக்கு என்னை கூப்பிடுவாங்க. கம்போசிங்கோட ஸ்டைல், அதை பிளாக் பண்ணுறது, பஞ்ச் பண்ணுறது, அந்த பிடிச்சி அடிக்கிறது தான் அந்த புரூஸ்லி ஸ்டைல் இருக்கும் எனக்கு. அதெல்லாம் லைக் பண்ணாங்க. அதனால் எனக்கு அது வேணும். ஜாக்வாரை கூப்பிடுவோம். என்டிஆர் கூப்பிடுவார். என்டிஆருக்கெல்லாம் ஃபைட்டு எவ்வளோ அவர் எவ்வளோ ஆகிட்டு நான் தங்கப்பழத்தை கூப்பிட்டாயா பாரு என்டிஆர். கிருஷ்ணாவுக்குலாம் பர்மனெண்ட் டூப்பு அப்போலாம். நம்ம இப்போ இருக்கல அவரெல்லாம்
அதெல்லாம் பண்ண டூப்பு. அண்ணாவுக்கு ராஜ்குமார்னாக்கா நான் தான் டூப்பு. ஏன்னா அந்த கிக்ஸ்லாம் பண்ணால் நம்ம தான் ரொம்ப நல்லா இருக்கணும், எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார், கமல் சாருங்க, அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் டூப் நடிகராக ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ரொம்ப அவ்வளோ பிஸி. நான் எல்லாரும் எனக்கு குடும்பத்தில் ஒருத்தவங்களும் அவ்வளோ பிஸி ஆகிட்டேன். சந்தோஷமான வாழ்க்கை இருந்துச்சு. அப்போ தான் மாஸ்டர் ஆகிட்டேன். மாஸ்டர் ஸ்டென்ட்டு, அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, உயிரை கொடுத்து நாங்கள் வந்து படம் பண்ணியிருக்கோம், உயிரை கொடுத்து படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே உயிரை கொடுத்து படம் பண்ணது வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறீங்க, அந்த ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரிட்டர்ன் வருவீங்களா, அந்த ஒரு இதை அப்போ போன மாதிரியே இதாகும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஷூரிட்டி இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட், ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட். அந்த வகையில் எல்லா ஸ்டண்ட்மேனுக்கும் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் ஒன்று இருக்கும். அதாவது அந்த நுனியில் வந்து உயிர் தப்பிய மூமெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த வகையில் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே பயணம் பண்ணியிருக்கீங்க. எந்த படத்தில் என்னைக்கு உங்களுக்கு அந்த ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த ஒரு கண்டிப்பாக நடந்திருக்கும் மாஸ்டர்? அதை பற்றி நிறையா. ஃபஸ்ட்டு வந்து எல்லா மீடியாவிலும் சொன்னது தான், வஜ்ரமுஷிக்குன்னு ஒரு கன்னட படம். ஆம்பூர் பாபு தான் மாஸ்டர். பெங்களூர் பேலஸில் ஷூட்டிங் பார்த்துருப்பீங்க. ஒரு 70 அடி 50 அடி ஆகிட்டு. ஆமாம். அதில் வந்து லாஸ்ட் ஷாட்டு இங்கே காலையில் வந்து சென்னையில் ரஜினி சார் படம் ஷூட்டிங் எங்களுக்கு. மேலே போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து குதிக்கணும், அவர் குதிக்கணும். அந்த பையன் மேலே நின்று குதிக்கவே மாட்டேங்கிறாப்புல. அப்போல்லாம் என்னென்னா ஸ்டார்ட் கேமரானா இப்படி ஒயிட் துண்டை வச்சுருப்போம். ஆக்ஷன்னா அப்படி ஆட்டணும், விழுந்துடணும், அவ்வளோதான். வேறெல்லாம் வாயிலெலாம் சொல்லாது, அப்படி ஆட்டினா விழுந்துடும், அவ்வளோதான். இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, வரமாட்டேங்கிறான், அப்படியே நிற்கிறான். என்னடா அவன் வரமாட்டேங்கிறான், என்னடா அது அப்படின்னா, நான் கேட்டேன், மாஸ்டர் நான் போட்டுமா அப்படின்னு கேட்டேன். சரி போய் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு மாட்டி பண்ணிட்டுறான் அப்படின்னாரு. சரின்னு போயிட்டேன். மேலே பண்ணவன் சொன்னான், என் தங்க படம் நீ வந்தா இது பாரு, கீழே எட்டி பாரு. நான் எட்டி பார்க்கவும் தெரியுது, ஒன்றுமே தெரியல. இப்போலாம் பெட்டுலாம் இருக்குல்ல, அப்போல்லாம் மைக்கில் தூக்கி போட்டுப்பாங்க, வேறு ஒன்றும் இருக்காது. ஏன் இதுக்கு வந்தா, நான் அப்படியே சொல்லிட்டு லைட்டு போனோடனே அப்படியே ஷூட்டிங் பேக்கப் வரும் பார்த்துக்கலான்னு நினச்சேன். அப்புறம் அடுத்த வாட்டி வரும் டம்மி தூக்கி போட்டான், நீ பாட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னா. என்னடா பண்ணுறது, நான் வேறு வந்துட்டேன். மேலே அது 4000 ஏக்கர் நமக்கு காடு, 4000 ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். சரி ட்ரெஸ்ஸை போட்டு நான் வந்து நின்றுட்டேன். நின்று அப்படி எட்டி பார்க்குறேன், எங்கே வைக்க இருக்குது, எங்கே கேமரா தெரியல. சரி துண்டை காமிச்சார், ரெடியான்றாரு. ரெடி மாஸ்டர் அப்படின்னேன். ஆக்ஷன் தான் டைப் பண்ணிட்டேன். என்னென்னா நான் பண்ண இடத்துல வந்து அந்த இது இல்லை, வைக்கலே போடல, தரையில் ஊனோன்னு இந்த கை அப்படியே முறுக்கிச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு அடிப்பட்டது. இது திருப்புறக்கு 6 மாதம் ஆச்சு எனக்கு. எங்கள் வாத்தியார் தான் சித்த வைத்தியர், அவர் தான் சரி பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜுனோட முதல் படம் பூஜா படம், அவர் படம், அவருக்கு போட்டு இந்த ரைட் சைடு முட்டி உடஞ்சி எனக்கு, அவருக்கு டூப் போட்டு. அது ஒன்று. மயிரிழையில் உயிர் தப்புனது வந்து தெலுங்கு படம். நம்ம இவர் சோபன் பாபு சாருக்கு டூப் போட்டு போகும்போது ட்ரெயின் இடிச்சிச்சு. அது வந்து தூக்கிச்சு, ஒரு 100 அடிக்கு மேலே போய் அந்த பக்கம் தூக்கி போட்டுச்சு. முள்ளு காட்டுக்குள்ள விழுந்தேன். யூனிட் எல்லாமே இறந்துட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் நான் இறக்கல. ஏன்னா அதுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணதுக்கெலாம் ஒரு காரணமாக இருக்கும். மூஞ்சை மட்டும் மூடிக்கிட்டேன், உடம்பு எல்லாம் முள், எல்லா இடத்துலையும் முள் குத்திடுச்சு. அந்த முள் பிடுங்குறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ஆச்சு. மாதக்கணக்காச்சு பிடுங்கிட்டாங்க முள்ளை. ஸோ அதுதான் உயிர் போனது அப்படின்னு நினைக்கிறது. செத்துட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பொழைச்சது அதுதான் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நிறையா ஃபயர் ஷாட்லலாம் அது மாதிரி மாட்டியிருக்கேன். ஃபயர் ஷாட்லாம் அணைக்கலைன்னா கருகியை செத்து போயிடுவோம்ல. அப்போல்லாம் இப்போ மாதிரி என்ன ஸ்ப்ரே அதெல்லாம் இருக்குது, அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் கொளுத்தி விட்டு கோணிக்கை வச்சுக்குவாங்க. கேப்டன்லாம் கோணி வச்சுக்குவார். கோணியை வந்து கேப்டன் தான் முதல்ல போட்டு அணைப்பார். ஏன்னா ஆயிடக்கூடாது. அவர் அவ்வளோ ஃபைட்டருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். அந்த மாதிரி வந்து அணைப்பார். ஸோ அதிலலாம் நிறையா வாட்டி தப்பிச்சு கொடுங்க. கரணம் தப்பினால் மரணம்ங்கிறது எங்கள் ஸ்டண்ட் நடிகர்களுக்கு அது ரொம்ப இது. ஆனால் எங்களுக்கு அடிப்பட்டால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடிப்படாமல் வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காது. ஏதோ அடிப்படும். எனக்கு இந்த பக்கம் உள்ளங்காலில் குத்தி இந்த பக்கம் வெளிப்பக்கம் கல் வந்துருச்சு. அதெல்லாம் நினச்சி இப்போ கூட சொல்லுவேன், எனக்கு கால் குசம். அதை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கரணம் தப்பினால் மரணங்கிறது எங்கள் ஸ்டண்ட்டு நடிகர்கள் அனைவருக்குமே இது நடந்திருக்கும். நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் இறந்துருக்கும். இதில் நூற்றுக்கணக்கான பேர் இறந்துருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி மீடியா இப்போ இருக்கிறதுனால இப்போ ஒரு பையன் இறந்தது உடனே தெரிஞ்சிச்சு. இது மாதிரிலாம் இறந்து யாருக்குமே தெரியாது, பேப்பரில் கூட வராது. இறந்துட்டாங்கன்னு பேப்பரில் கூட வராமல் எவ்வளோ பேர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அது இருக்குது. இப்போ வந்து ரோப்புங்கிற ஒரு இது வந்ததுனால சாவு எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். சாவு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இப்போ கூட ஒன்று நடந்துச்சு இல்லையா, சாவு எண்ணிக்கை குறைஞ்ச வழியாக நடக்குது. காரணம் தவிர மரணம். சொன்ன மாதிரி தான், நான் எப்பவும் சொல்ல மாதிரி தான். அந்த ஸ்வீட் கடையில் ஸ்வீட் வாங்கிட்டாங்க, அந்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்கலாம் அனுப்ப மாட்டாங்க. உயிரோடு வாங்க, அடிபடாமல் வாங்கன்னு சொல்கிறது எங்களை மட்டும்தான். இதில் நாங்கள் சாதிச்சிருக்கோன்னா அவ்வளோ விடாமுயற்சியாக நாங்கள் இருந்தோம்.
விடாமல் சாதிச்சிடலாம். மயிரில் உங்களுக்கு உயிர் தப்புற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. நீங்களே சொல்றீங்க, எத்தனையோ நூத்துக்கணக்கான பேரு மேல இறப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு அது வெளிய தெரியல. இப்ப கூட ரீசென்ட்டா சர்தார் 2 ஆமா. படப்பிடிப்புல வந்து நடந்துச்சு. இந்தியன் 2 படப்பிடிப்புல வேற ஒரு இதுல நடந்துருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மாஸ்டர்? ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க 50 வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. ம். ஒரு சேஃப்டி பிரிகாஷன்ஸ் இல்லாத ஒரு சூழல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா மாஸ்டர் இத? சில அஜாக்கிரதைன்னு வேணா எடுத்துக்கலாம். இப்போ கரணம் தப்புனா மரணங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா, அத கரெக்ட்டா பண்ணிட்டா வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். எதா இருந்தாலும் சரி. இப்ப நான் கூட ட்ரெயின் இடிச்சிச்சுன்னா, நான் அத எதிர்பார்த்து தான் போனேன். இடிச்சிச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா, டைவ் பண்ணிறணும் நம்ம. இல்லன்னா வேகமா அது கூட நம்ம போய் மழுக்கட்ட முடியாதுல்ல. அடிச்சு போட்டு போயிடும். நசுக்கி போயிடும். அது ஓடும்போதே நான் அத எய்ம் பண்ணேன். அதுதான் எங்க வேல. ஜீப்பும் மோதும். நல்லா தெரியும். மோதுனா என்ன ஆகும்னு தெரியும். அப்போல்லாம் என்னன்னா, இவ்வளோ பெரிய பைப் பத்த வச்சுக்குவோம். அந்த வண்டியில பார்ப்போம், இந்த 100 கிலோமீட்டர்ல வந்து அடிப்போம். நல்லா தெரியும் அடிபடும்னு. அதுக்கான தயார் பண்ணி வச்சுக்குவோம். திடீர்னு ஒருத்தன் அடிபடுறதுக்கும், நம்ம எதிர்பார்த்து அடிபடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். கொஞ்சம் கூட அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்மலாம் எவ்வளோ வாட்டி சிங்கத்து கூட ஃபைட் பண்ணியிருக்கோம். புலி கூட சண்டை பண்ணியிருக்கோம். மலைப்பாம்பு கூட ஃபைட் பண்ணியிருக்கேன். யானை கூட ஃபைட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து எனக்கு என்ன அப்படின்ட்டுலாம் பண்ணா தூக்கி படிச்சு போயிட்டுருக்கோம். நம்ம அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நம்ம கவனத்த வேற எங்கனா செலுத்தணும்னா வரும். அது மாரி நெறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அவ்வளோதான். விளையாட்டு அது மாரி பயிற்சி இருக்கணும். அதாவது இந்த தொழில பொறுத்தவரைக்கும் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போதுமே. அதாவது வந்து எங்க யூனியன்ல 25 வயசுக்கு மேல ஆள் எடுக்க மாட்டாங்க. 25 வயசுக்கு மேல ஆள் எடுக்க மாட்டாங்களா, 25 வயசுக்கு மேல ஃபிட் இல்லன்னு தானே அர்த்தம். அவரால என்ன சாதிக்க முடியுங்கிற மாரி இருக்கும் இல்லையா? அப்ப அதுக்குள்ள நம்ம வந்து அந்த ஃபிட்டா உடம்ப வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் காரணமா இருக்கணும். அந்த ஃபிட்டா யார் வச்சிருந்தாலும் அதில தப்பிச்சுக்கலாம். இப்ப நாங்க தப்பிச்சு இல்லையா? என்ன விட சீனியர் எவ்வளோ பேர் இருக்காங்களே! தப்பிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அது ரிஸ்க்ல இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அஜாக்கிரதையா எந்த இடத்துலயும் இருக்காம, ஜாக்கிரதையா நம்ம அந்த இடத்துல இந்த நொடி பொழுதுல உயிர் போயிடும். அந்த நொடி பொழுது நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அத தெரிஞ்சுக்கிட்டா தான் ஸ்டண்ட்ல சேரணும். இல்லன்னா சேர்றது கஷ்டம். இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து சினிமா அப்படின்னா, அது மீன் ஒரு பின்பம் இருக்கு, ஒரு மித்து இருக்கு. என்னன்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல இன்டர்வியூ சொல்லும்போதே, இந்த ஹீரோஸ் எல்லாருமே வந்து ஆன் ஸ்க்ரீன்ல ஸ்டண்ட் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி நீங்களா தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆனா, அந்த இது ஸ்டண்ட் பண்ற அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுடைய அந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்க கிராஃப் எங்கேயோ போயிருக்கு. ஆனா, எனக்கு இது பெர்சனலா கேட்கணும்னு தோணுச்சு. ஸ்டண்ட் யூனியன்ல எப்படி மாஸ்டர் உங்களுடைய சம்பளம் இதெல்லாம் இருக்குது? ஏன்னா, கிட்டத்தட்ட நீங்க தான் அதுக்கு ஒரு 90% அந்த ஸ்டண்ட்டுக்கு பின்னாடி இருக்கீங்க, அந்த இதுல. ஏன்னா எத்தனையோ நடிகர்களுக்கு டூப் போட்டிருக்கீங்க. உங்க உயிர பணயம் வச்சு அதாவது ரிட்டர்ன் நீங்க வந்து காலையில நீங்க சொன்ன மாரி தான். காலையிலருந்து கிளம்பி போகும்போது ரிட்டர்ன் வருவோமா இல்லையான்னு கூட தெரியாத தெரியாது. ஒரு ஆமா. உறுதுணை இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட். அப்படி இருக்கும்போது உங்களுக்கான அந்த ஒரு ஃபினான்ஷியல் அப்படி எடுக்கும்போது எப்படி மாஸ்டர் இருக்கு ரொம்ப அது இப்போ? கம்மி. அதாவது எங்களுக்கு அப்போலாம் நாங்க சண்டை போடும்போது ரூ. 75 சம்பளம். ஒரு நாளைக்கு. 2 நாளைக்கு. 2 நாளைக்கு. ஆமா. பேட்டா ரூ. 3 தருவாங்க. அப்புறம் அப்படியே ஆகி இன்னைக்கு வந்து ரூ. 7,000 2 நாளைக்கு. அதுவும் பத்தாது தான். ஆமா. இன்னைக்கு இருக்கிறதுல ஏன்னா அவர் உடம்ப பார்த்துக்கணும், வாடகை கொடுக்கணும், பசங்கள படிக்க வைக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனைகள். பத்தாது. ஆனா அதுக்கு மேல குடுக்க முடியாது. ஆனா ஹீரோவுக்கு நெறையா குடுப்பாங்க. இப்ப இன்னைக்கு கூட நேத்து பேட்டி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஹீரோக்கு இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு தான் அது. அத வச்சு என்ன பண்ண போறது? பணம் வந்து வெறும் காகிதம் தானே. அது வந்து வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து வேணா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற மாரி இருக்கலாம். பட் அதெல்லாம் சந்தோஷமான்னு எனக்கு தெரியாது. நம்ம உண்மையான ஒரு மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சிலர் தான் கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஆனா சம்பளம் ரொம்ப கம்மி தான். 7,000ங்கிறதுலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசரா அவர் வந்து எவ்வளோ செலவு பண்ண முடியும்? அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கோ இப்போ வந்து ஒரு முன்னாடிலாம் இப்போ நாகேஷ் சார் ஒரு காமெடி நடிக்கிறாருன்னா, அவருக்கு ஒரு மொத்த ஒரு படத்துக்கு ஒரு 25,000 30,000 சம்பளம் இருக்கும். இன்னைக்கு ஒரு காமெடி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 40,00,000 50,00,000 20,00,000 அப்படின்னு வாங்குறாங்க. அது முதல்ல குடுத்து பழகியாச்சு. பழகிக்க கூடாது என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஒரு நல்லா படிச்சவங்க, ரொம்ப ஒர்க் பண்றவங்கலாம் அதிகபட்ச சம்பளம் ரூ. 1,00,000 தான் ஒரு மாசத்துக்கு. ஆமா. அதிகபட்சம்னு சொல்றேன். ஒரு 5,00,000 சம்பாதிக்கிறாங்கங்கிறாங்க. அவ்வளோதான். சில பேர் 5,00,000ங்கிறாங்க. அது கூட உண்மையா பொய்யா தெரியாது. சொல்றாங்க அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சு ஒரு 5,00,000 வச்சுக்கோங்க ஒரு மாசத்துக்கு. மாசத்துக்கு. ஆமா, மாசத்துக்கு 5,00,000 தான் ஆமா. இருக்கிறதுலயே பெரிய சம்பளம். இருக்க சம்பளம். ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 50,00,000 ஒரு நாளைக்கு 20,00,000ங்கிறது பெரிய ஒரு இதான விஷயம். அத கட்டுப்படுத்தினா மட்டும் தான் தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்க முடியும். எல்லாம் தயாரிப்பாளர்கள் வீடு, காடு, காலம் எல்லாம் காரு எல்லாம் நடந்து எனக்கெல்லாம் தெரிஞ்சு நிறைய தயாரிப்பாளர் நடந்து போறாங்க பாவம். நான் பார்க்குறேன். நாங்க வீடு காரோட வசதியா இருந்தவங்கலாம் நடந்து போறாங்க. நான் கார்ல கொண்டு போய் விட்டுருக்கேன் அவங்கள. இப்ப நானும் இப்ப தயாரிப்பாளரா இருக்கேன். நானும் 3 படம் தயாரிச்சிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். இருந்தாலும் அந்த சூழ்நிலை வந்து அ மனசாட்சிப்படி வாங்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அது வந்து எல்லாருக்கும் தான் ஏன்னா ஒரு நாள் சம்பளங்கிறதுலாம் வந்து அவ்வளோ எதுக்கு செலவு பண்ணணுங்கிறது தான். இப்போ கூட தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு இருந்தால் அவர் கூட வர்றவங்களுக்கு ₹1,00,000 டெய்லி வாங்கி தராங்க அப்படின்னா, ஒரு கூட வர்றதுக்கு ₹1,00,000னா 40 நாள்னா ₹40,00,000 அவங்களுக்கு. அதுவும் கூட எப்பயுமே ஒரு 4-5 பேர் ஜாஸ்தியாக தான் வச்சுப்பாங்க. அதான் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் வரும்போது வந்து தயாரிப்பாளர் பெரிய பாதிப்பாங்க. தயாரிப்பாளர் சும்மா பாதிப்புலாம் இல்லை. அது வந்து நடிகர் சங்கமும் சரி, எல்லாம் சேர்ந்து வந்து நிர்ணயம் பண்ணணும். இப்போ வந்து வெளிநாட்டில் இப்போ ஜாக்கி சான்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு வந்து ஒரு ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பணமே வருமா. முதல்ல ஒரு அட்வான்ஸ் தானாம். அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் பணம். மொத்தமாக எனக்கு 100 கோடி கொடு, 200 கோடி கொடுலாம் கேட்க மாட்டாங்களாம். என் புதுசு எப்படியா போயிட்டு போட்டுலாம் நினைக்க மாட்டாங்க. படம் ஓடுனா அவங்க வந்து அதில் ஒரு பங்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி வாங்குறது இங்கேயும் வாங்கலாம், நல்லாயிருக்கும். அப்போ தான் அவங்களும் சின்சியராக வேலை செய்வாங்க. இல்லைன்னா நமக்கு இன்றைக்கி வந்துச்சு 100 கோடி, போயா படம் போனான்னா வந்தால் நமக்குலாம் நினைச்சிடக்கூடாது. இன்றைக்கி வந்து இன்னும் கேட்க போனீங்கன்னா நிறையா ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கும்போது நிறைய ஹீரோக்கள் வர மாட்டேங்கிறாங்க, நிறைய ஹீரோயினிக்கள் வர மாட்டேங்கிறாங்க, நிறைய காமெடியன் வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் அது அவங்க படம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, ப்ரொடியூசர் படம் அப்படியே போட்டு நினைக்கிறாங்க. அதெல்லாம் மாறணும். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஒரு ஸ்டண்ட்மேனாக வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பண்பு. நீங்கள் மட்டும் இல்லை, நான் மொத்தமாக உங்களோட எல்லாருமே சேர்த்து சொல்லல ஸ்டண்ட்மேன் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் தமிழ் சினிமா ஸ்டண்ட் யூனியன், ஸ்டண்ட் மாஸ்டர், ஸ்டண்ட் பண்ணுற அந்த பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அங்கீகாரம், மரியாதை கொடுக்கவே இல்லைன்னு நான் சொல்ல வரல. கொடுக்குறாங்க, பட் அப்பப்போ தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அண்ட் இனியுமே இது பத்தாது, இனி உங்களுக்கு இது ஒரு மனநிறைவு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கானே உங்களுக்கு தோணல்? இல்லை சார், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ அமெரிக்காவில் நெப்போலியன் சார் இருக்கார். அவர் வந்து அந்த வீடு கூட்டுறவங்களுக்கு இல்லை, இவரை விட சம்பளம் ஜாஸ்தியாம். அவன் வர்ற காரு ரொம்ப காஸ்ட்லி காரில் வந்து இறங்குவானான். நெப்போலியன் சார்ட்டே அவ்வளோ கார் வச்சுக்க மாட்டான், அந்த கார்லேருந்து தான் இறங்குவானான். அவனுக்கு 2 அசிஸ்டன்ட் தான் க்ளீன் பண்ணுறதுக்கு. அவங்க பெரிய சம்பளம், அதாவது ஒரு எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய சம்பளம். அங்கே நம்ம அந்த சம்பளம் கேட்கல சார். ஒரு ஹீரோவில் ஒரு 10ல் 1% கொடுங்க மாஸ்டருக்கு, 10ல் ஒரு 5% ஃபைட்டர் கொடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து, ஏன்னா காலம் ஃபுல்லாக ஃபைட்டராக இருந்தது என்ன சார் சம்பாதிக்க முடியும்? யாரோ ஒருத்தர் ஜாக்வார் தங்க மாதிரியோ, இல்லை கனல் கண்ண மாதிரியோ, இல்லை வந்து விக்ரம் தர்மா மாதிரியோ, இல்லை சூப்பர் சூப்பராக மாதிரியோ, இல்லை வந்து இது மாதிரி யாரோ ஒருத்தர் மாதிரி நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், வீடு கட்டிக்கலாம், வாஸ்து கட்டிக்கலாம். எல்லாரும் அப்படி இருக்காங்களான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். ஏன்னா உயிரை துச்சமான வச்சுட்டு வர எங்கள் சண்டை நடிகர்களுக்கும், சண்டை மாஸ்டருக்கும் இன்றைக்கி கஷ்டம்தான். இல்லை அவங்களுக்கும் கொடுக்கணும். ஆனால் தயாரிப்பாளர் எல்லாருக்குமே அது மாதிரி அள்ளியும் கொடுத்துட முடியாது. ஏன்னா ஒரு சைடில் போய் எல்லாமே ஒன்றா சேர்ந்துருது. அதான் அந்த ஒரு சிவபிரமண கல்யாணம் நடக்கும்போது எல்லாரும் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டாங்களாம். பூமி தான் அகத்தியர் போய் அந்த பக்கம் நில்லுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க புராணத்தில். அது மாதிரி இங்கே எல்லாம் ஒரே பக்கம் போய் நிற்கிது. எங்கே இவங்களுக்கெல்லாம் வரும்? அதனால் அந்த அங்கீகாரம் வேணும்னு நான் நினைக்கிறேன். அந்த எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சம்பளம். ஆனால் வந்து ஹீரோவை ஹீரோ தான் அப்படின்னு காமிக்கிறது ஸ்டண்ட் நடிகரும் ஸ்டண்ட் மாஸ்டர்கள் தான். அது எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. இன்றைக்கி ஜாக்கி சானாக இருக்கட்டும், புரூஸ்லியாக இருக்கட்டும், வேண்டாமினாக இருக்கட்டும், உலகத்தில் உள்ள அத்தனை ஆக்ஷன் ஹீரோக்களும் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோ ஒரு ஸ்டண்ட் நடிகர்களை நம்பி தான் அவங்க வந்து அவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்பாங்க. அந்த ஸ்டண்ட் நடிகர்களுக்கான அங்கீகாரம் பத்தாது, இன்னும் வேணும். அவங்களுக்கு இன்னும் நிறையா கொடுக்கணும். அவங்களும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷம் இருக்கானா? இல்லை. அந்த அங்கீகாரம் தாண்டி அந்த உயிரோடைய முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுண்ணே. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் சினிமாவில் வந்து நிறைய பேர் உயிர் கூட படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே உயிரை கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து ஸ்டண்ட் யூனியன், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துலேயும் வந்து இதுக்கப்புறமா சினிமா துறையில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை அரசாங்கம் சைடு சரி, அரசாங்கம் கண்டிப்பாக சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ண அவங்க வந்து இந்த உயிர் போகாமல் ஹியர் ஆஃப்டர், அதாவது சர்தார் 2 இப்போ கடைசியாக நடக்கும் போது அந்த ஒரு ஸ்டண்ட் மேன் இருந்தார். ஸோ இதுக்கப்புறமா ஒரு உயிர் கூட போகக்கூடாது, எந்த ஒரு அசம்பாவிதமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தா சார்? அதான் இது வந்து இப்போ இன்றைக்கி வந்து ரோப்புங்கிற ஒரு ஐட்டம் வந்துச்சு. அதனால் மேக்ஸிமம் உயிர் கம்மி. அப்புறம் வந்து சிஜின்னு ஒன்று வந்துச்சு. இப்போ நாங்களாம் முன்னாடி சொன்ன மாதிரி ஜீப்பை மோதுவோம், பஸ்ஸும் மோதிக்குவோம். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் ஒரு சும்மா அப்படி வந்து நின்னாலே போதும், அவங்க எடுத்து எரிச்சிக்குவாங்க ஃபயர் ஷாட். இப்போ ஃபயர் ஷாட்னா ஹீரோவே கொளுத்திட்டு, அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா படத்தில் ஹீரோயினே அப்படி எரிஞ்சு கருகிற மாதிரிலாம் ஷாட் எடுக்கிறாங்க. என்ன முடியும்? அப்போலாம் முடியாதுல்ல. அப்புறம் நாங்கள் ஒரிஜினலாக தான் எரிவோம். ஒரிஜினலாக துடிச்சு உழுகிறதெல்லாம் ஒரிஜினலாக நாங்கள் துடிச்சு விடுவோம். அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. உயிர் சேதங்கள் வந்து அப்போ இருந்துச்சு. இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இருந்தாலும் ஒரு அஜாக்கிரதையாக இருந்ததுனால அந்த உயிர் பலியாக வருது. இப்போ சர்தார் 2லாம் அதுதான் காரணம். ஏன்னா எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ண பிறகு அந்த தம்பி போய் மேலே போய் ரோப் வாக்க போயிருக்காரு. அப்போ நான் அன்றைக்கி ஒரு பத்திரிகையில் கேட்டாங்க, ரோப் வாக்கும்போது அவருக்கும் ஒரு பெட்டு மாதிரி கொடுத்துக்கலாமா, இந்த தண்ணிக்குள்ளே விழுந்தாக்க மிதக்கிற மாதிரி, கீழே விழுந்தாலும் அடிப்படாத மாதிரி ஒரு பெட்டு மாதிரி கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணி சாப்பிட வந்திருக்காங்க. இந்த டைமில் இவர் என்ன சரி சேவ் பண்ணிக்கலாம், டைம் சேவ் பண்ணலான்னு இருக்கும்போது ஏதோ மிஸ் ஆகிட்டார், அவ்வளோதான். ஆனால் அது இருக்கக்கூடாது. எல்லோரும் நாங்கள் இருப்போம். எல்லா ஃபைட்டர்ஸும் வந்து ஒரு ஃபைட்டர்ஸ் கொண்டுனா எல்லா ஃபைட்டர்ஸும் உயிரை கொடுத்து பார்க்குறதுக்கு அதில் நிற்போம். எல்லா மாஸ்டர் முதல் கொண்டு எல்லாருமே நிற்போம். அதுக்கு
அவருக்கு வந்து தனியாக போகிறனால அது ஆபத்து நடந்தது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு ஆபத்து நடந்தது எனக்கு தெரிஞ்சு. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு இன்னும் என்ன சேஃப்டியோ அது வந்து அதில் அரசாங்கத்தை வந்து நம்ம எதுவும் கேட்க முடியாது. அரசாங்கம் எல்லாருக்கும் அவங்க நியாயமாக என்னென்ன பண்ணணுமோ அரசாங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்காகவும் ஒரு டெக்னீஷியனுக்காகவும் தனியாக போய் அரசாங்கம் பண்ண முடியாது. நம்ம தான் உழைச்சி நம்ம தான் அரசாங்கத்துக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, ரோடு நல்லா இருக்கிறதுக்கு, போலீஸ் பாதுகாக்கிறதுக்கு, எல்லா விஷயத்துக்கும் அரசாங்கத்துக்கு நம்ம உழைச்சி நம்ம வந்து வரியாகவோ இல்லை வந்து ஏதோ நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு தான் இன்றைக்கி அரசு நடக்கும். அந்த அரசு வந்து எல்லாத்துக்கும் அப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. உண்மைதான். அது தர்மா ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, ஸ்கூலு கார்ப்பரேஷன் ஸ்கூல் வச்சுருக்காங்க. இது மாதிரி எல்லாத்துக்கும் அது அரசாங்கம் நம்ம கொடுக்குற வரியில் அது வந்து செலவாகிட்டு இருக்கும். அதில் அரசாங்கத்தை அது கேட்க முடியாது. நம்ம இந்த இதில் வந்து கேட்கலாம். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அரசாங்கம் ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்தா நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அது முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கொடுக்க ட்ரை பண்ணோம் அவ்வளோ. ஆனால் அரசாங்கம் அதெல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி கலைமாமணி கொடுக்குறாங்க, இன்றைக்கி எவ்வளோ அவார்டு கொடுக்குறாங்க, அரசாங்கம் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் சந்தோஷமான அரசு விருது வாங்குறதுல நம்ம மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அரசாங்கம் எல்லாமே செய்யணும் அப்படின்னாலும் அதுவும் முடியாத விஷயம். எந்த நாட்டிலையும் எங்கேயுமே அரசாங்கம் அப்படி செய்ய முடியாது. மக்கள் தான் அவங்கவுங்க சேஃபாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி திருடன் இல்லாத ஊரே இல்லை. போலீஸ் எல்லார் வீட்லையும் நிற்க முடியுமா என்ன? இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வந்து 9 கோடி கிட்ட தாண்டிடுச்சுங்கிறாங்க மக்கள் தொகை. ஆனால் போலீஸ் 1.25 கோடி தானே இருக்காங்க. 1.25 லட்சம்னு நினைக்கிறேன்ல. லட்சம் தானே. லட்சத்தை வச்சு நீங்கள் என்ன ஒரு வீட்டுக்கு போலீஸ் நிற்க முடியுமா என்ன? நம்ம தான் பத்திரமா இருக்கணும். நம்ம வீட்டுக்கு கேட்டு போட்டுக்கணும். நம்ம வீட்டில் வந்து ஏற்றி அடிக்கிற அளவுக்கு நமக்கு திறமை இருக்கணும். சும்மா ஒரு 4 பேர் வந்தாங்க இதுவும் பண்ண முடியாது. இப்போ ரவுடிங்க வந்துட்டால் 10 பேரில் வரான். ஒருத்தன் வந்தால் தானே வீரன். 10 பேர் தானே வரானுங்க. ஒருத்தன் வர்றது இல்லையே. ஒருத்தன் வந்தால் சரி வீராண்டாங்களாம். 10 பேர் வந்தானே ரவுடி ஆனுங்க. அதுதான் இப்போ மாவு கட்டு போடுறது. கீழே விழுந்துடுறானுங்கள. போலீஸ் அதான் பண்ண முடியும். வேறு என்ன முடியும்? எல்லார் வீட்டுக்கும் போய் பாதுகாக்க முடியல. அது மாதிரி நமக்கு நம்மளே பாதுகாப்பு கொடுத்துக்கணும். நம்மளே பாதுகாக்கணும். நம்ம வந்து நல்லா வச்சுக்கணும். அதுக்கு உடற்பயிற்சி, அவசியமான உடற்பயிற்சி. நம்ம மூளையை கரெக்டாக செயல்படுத்தணும். எந்த இடத்துல நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது. இன்றைக்கி சாராயம் குடிச்சிட்டாக்க அவன் மூளை வேறு மாதிரி வேலை செய்யும். பார்த்தீங்க, முந்தாள் பார்த்துருப்பீங்க, 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பாம்புட்டு விளையாடிட்டு இருக்கான். சாலை கொத்தி போட்டுச்சு, ஹாஸ்பிட்டலில் போயிட்டான். செத்துட்டான் வைக்கான்னு தெரியல எனக்கு. அம்பாட்டு போனேன் பாம்புட்ட விளையாடுறேன். எதுக்கிட்ட விளையாடுனேன்? இப்போ ஒரு மாடை கூட எனக்கு பிடிக்க முடியாது. மாடு அடிக்குது, என்ன மாதிரி அடிக்க பார்த்தீங்களா? நம்ம முன்னாடிலாம் தெரியாது. இப்போ மாடுலாம் சும்மா போயிருந்தா போடுது பாருங்கள், கிக் அடிக்கிற மாதிரி அடிக்குது. பொத்துன்னு வந்து கிடக்குறானுங்க. நம்ம பார்க்குறோம், இவ்வளோ பேர் பார்க்குறோம். நம்ம அதுக்கிட்ட மரியாதை பண்ணால் அதுவும் நம்மகிட்ட மரியாதை. ஒரு மரத்துக்கு கூட உயிர் இருக்குது சார். அந்த மரம் கூட நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றினா நம்மளை பார்த்து அது ஒரு இது பண்ணுது. மரமே அப்படிங்கும்போது மனுஷன் எப்படி இருப்பான்? நல்லவனாக இருக்கணும், ஆனால் வல்லவனாக இருக்கணும். உடற்பயிற்சி பண்ணி நல்லா இருக்கணும். அப்போ தான் சார் அது வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கான அத்தனை முயற்சியும் நம்ம பண்ணிக்கணும். இன்னொருத்த வந்து பார்ப்பாங்க, நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஒன்றும் இல்லை சார். நம்ம உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டல் போவோம். வீட்டில் வந்து கூட்டு வந்து நிறுத்துவாங்க. ஊசி போடுறது நம்ம தான் வாங்கிக்கணும். எல்லாம் நம்ம தான் வாங்கிக்கணும். வலியெல்லாம் நம்ம தான் வாங்கிக்கணும். அதுக்கு உடற்பயிற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் இது வந்து தற்காப்பு வந்து நம்ம இந்த கலையே தற்காப்பு கலை. இந்த தற்காப்பில் நம்மளை காத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஒருவேளை தவறி விழுந்தால் கூட அது என்ன மாதிரி தப்பிச்சிக்கணுங்கிறது நமக்கு இது பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு பத்திரிகையில் நான் கேட்டாங்க, இந்த மாதிரி ஏறும்போது அவங்களுக்கு ஒரு பலூன் மாதிரி ஒரு இது சேஃப்டி, கீழே விழுந்தால் கூட அப்படி ஜம்ப் பண்ணி திருப்பி குதிக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணிக்கிட்டாக்க நல்லாயிருக்கும். அது பண்ணணும். ப்ரொடியூசர் தான் நிறைய செலவு ஆகும். ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய பொன்னான நேரம் கொடுத்து எங்களுடைய செலவழித்ததுக்கும் எங்களோட நேயர் சார்பாக உங்களுக்கு நன்றி மாஸ்டர். அறம் நாடு நேயர்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி. ஜெய்ஹிந்த்.